ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பழைய பேர் சேனல் பக்கத்துலேருந்து உங்களுடைய நண்பன். இன்னைக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ வீடியோ பத்தி பார்க்க போறோம் நண்பர்களே. நம்மளுடைய சேனல லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணலைன்னா ஷேர் பண்ணிக்கங்க. நம்மளுடைய சேனல கண்டிப்பா நீங்க தினந்தோறும் ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா, நிறைய மருத்துவ குறிப்பு நம்மளுடைய சேனல்ல சொல்லி வந்துகிட்டே இருக்கும். அது மாரி இன்னைக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ குறிப்ப பத்தி பார்க்க போறோம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா, சுரைக்காய், பூசணிக்காய், பீர்க்கங்காய், பாவக்காய் இப்படின்னு பல காய்கறிகள் நம்மளுடைய கிராம பகுதியில அதிகமா விளையக்கூடிய காய்கறிகள். நம்மளுடைய ஆதி காலத்து மனிதர்கள்லாம் பீர்க்கங்காய், பாவக்காய், சுரைக்காய், பூசணிக்காய் இந்த மாரி காய்கள்லாம் மார்கழி மாசம் அதிகமா எடுத்துக்குருவாங்க. கார்த்திகை மாசம், மார்கழி மாசம் அதிகமா எடுத்து, அதில இருக்கக்கூடிய காய்களையும் சாப்பிடுவாங்க. அதில இருக்கக்கூடிய கீரைகளையும் அதிகமா சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த இலை எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, பீர்க்கங்காய். பீர்க்கங்காய் நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா சிறுநீரக பிரச்சனைய சரி செய்யும். தோல் சம்பந்தமான ஸ்கின் பிரச்சனைய சரி செய்யும். உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேத்தும், கழிவுகளை வெளியேத்தும், மலச்சிக்கல் பிரச்சனையை சரி பண்ணும். பீர்க்கங்காய் சாப்பிடுவதனால அதிகமா நீர் சுரந்து நம்மளுக்கு இந்த சிறுநீரக பிரச்சனை, கல்லடைப்பு பிரச்சனைய முற்றிலும் குணப்படுத்தும். அதுவும் சுரைக்காய் ரொம்ப முற்றிலும் குணப்படுத்தும். பீர்க்கங்காயுடைய தோலை சீவி, அத எலுமிச்சம்பழம் லைட்டா பிழிஞ்சு விட்டு, அத முகத்தில நம்மளுடைய பகுதியில், கழுத்து பகுதி, இந்த மாரி எங்கெங்கே கருப்புகள் அதிகமா படர்ந்திருக்கோ, அந்த இடங்கள்லாம் நம்ம பூசி வந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா அந்த கருப்பு நிறம் எல்லாமே எடுத்து, அதனுடைய தோல ரொம்ப தடிமனம் இல்லாம, ரொம்ப இலசாக அந்த தோல வச்சுக்கிறோம். அதே மாரி தான் இந்த பீர்க்கங்காயுடைய இலைய மை போல அரைத்து, இந்த பீர்க்கங்காய் இலைய மை போல அரைத்து, அந்த இலைய அதோட எலுமிச்சம்பழம் லைட்டா பிழிஞ்சு விட்டு, நீங்க முகம், கருப்பு இந்த மாரி இடங்கள்லாம் நம்மளுடைய உடல்ல எங்கெங்கே கருப்பு பகுதிகள் அதிகமாக அந்த அழுக்கு மாரி இருந்து, சோப்பு போட்டாலும் சொரிஞ்சாலும் போகாம இருக்கு அப்படின்னா, அந்த பகுதியில நீங்க பூசி வந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த உடைய கருப்பு நிறத்த எல்லாமே கண்டிப்பா எடுத்துரும். எடுத்தது பிறகு அந்த தோல் ரொம்ப அற்புதமா பாலிஷா ரொம்ப அழகாவும் இருக்கும். அது மாரி இந்த பீர்க்கங்காயினுடைய இலைய நீங்க சாப்பிடலாம். சின்ன வெங்காயம் அரிஞ்சு போட்டு, ரொம்ப அழகாக நீங்க சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுடைய மலச்சிக்கல் பிரச்சனை, உங்களுடைய சிறுநீரக பிரச்சனை, உங்கள் கண்ணு ரொம்ப தெளிவா தெரியணும். கண்ணுக்கு ரொம்ப ஒரு சுத்தம் இல்லாம கண்ணு எரிச்சலா இருக்கு அப்படின்னாலும், இந்த பீர்க்கங்காய் இலையோட சிறு வெங்காயத்தை சேர்த்து சாப்பிட்டு வரையில, அந்த மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்து, ஆசன வாயில இருக்கக்கூடிய சின்ன சின்ன மூலங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா, உள் மூலம், வெளி மூலங்கள்லாம் இருக்கும். அதையெல்லாம் சரி செய்யக்கூடிய தன்மை இந்த பீர்க்கங்காயுடைய இலைக்கு இருக்கு நண்பர்களே. பீர்க்கங்காய மட்டும் சாப்பிடாம, இதில இருக்கக்கூடிய இலையையும் நீங்க நுனியில இருக்கக்கூடிய நல்ல கொழுந்து இலைகளை, நல்ல இந்த மாரி இலைகளை எடுத்து, நல்லா அலசி சுத்தப்படுத்தி, நீங்க சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா நிறைய மருத்துவ குணங்கள் இதில அடங்கியிருக்கு நண்பர்களே. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய பழைய பிரச்சனைகள தினந்தோறும் ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க நண்பர்களே. ஓகே, தேங்க் யூ நண்பர்களே.